சென்னையின் பரபரப்பான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் விடிந்தது அந்த தைப்பொங்கல் திருநாள். ரமேஷ் மற்றும் சுதா தம்பதியினர் தங்கள் 10 வயது மகன் வருணுடன் வசித்து வந்தனர். அன்று காலை சுதா சமையலறையில் காஸ் ஸ்டவ் மீது ஒரு சிறிய பித்தளைப் பானையை வைத்தார். அதற்கு மஞ்சள் கொத்து கட்டி குங்குமமிட்டு பொங்கல் வைக்கத் தயாரானார். ஹாலில் சோபாவில் அமர்ந்து மொபைலில் கேம் விளையாடிக் கொண்டிருந்த வருண், "மம்மி, பொங்கல் ரெடியாக இன்னும் எவ்வளவு நேரமாகும்?" என்று சலிப்புடன் கேட்டான். சிறிது நேரத்தில் பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தது. சுதாவும் ரமேஷும் மெல்லிய குரலில் "பொங்கலோ பொங்கல்" என்று கூறிவிட்டு சாமி கும்பிட்டனர். ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் ஏதோ ஒரு பொலிவு குறைந்தது போல் ரமேஷிற்கு தோன்றியது. ரமேஷ் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து நகரத்தில் குடியேறிவிட்டான். பொங்கல் அப்போது மட்டும் சொந்த ஊர் போயிட்டு வந்தான். மகன் வருண் பிறந்தவுடன் பொங்கல் அப்போது கூட கிராமத்து சூழல் மகனுக்கு ஒத்துக்கொள்ளாது என போவதில்லை. "சுதா, நாம ஏன் இதைக் கொண்டாடுறோம்னு வருணுக்குத் தெரியுமா?" என்று ரமேஷ் கேட்டார். வருண் குறுக்கிட்டு, "தெரியுமே, இன்னைக்கு லீவு, அப்புறம் சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம், அவ்வளவுதானே" என்றான். ரமேஷ் வருணை அருகில் அழைத்துச் சொன்னார், "இல்ல வருண், பொங்கல் என்பது வெறும் விடுமுறை அல்ல. நமக்கு உணவளிக்கும் இயற்கைக்கும், சூரியனுக்கும், முக்கியமாக விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லும் நாள். இந்த கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கும்போது அந்த நன்றியுணர்வு முழுமையடையலன்னு எனக்குத் தோணுது." "அப்படியா டாடி? விவசாயிகள் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்ல கொண்டாடும் போது நாம ஏன் நமக்கு உணவு கொடுக்கிற விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல கொண்டாடக்கூடாது? அப்படியா வருண், நாம ஏன் இப்போதே கிளம்பி தாத்தாவோட கிராமத்துக்குப் போகக்கூடாது?" மதியமே அவர்கள் கிளம்பி மதுரையை அடுத்த ஒரு சிறிய கிராமத்திற்குச் சென்றனர். அங்கே ரமேஷின் பெரியப்பா மாணிக்கம் ஒரு விவசாயி. அவர்கள் சென்றபோது கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நகரத்தில் அவர்கள் பார்த்த பொங்கலுக்கும் அங்கே நடப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. சிமெண்ட் தரைக்கு பதில் சாணம் மெழுகிய முற்றத்தில் வண்ணக்கோலங்கள். கேஸ் ஸ்டவ்வுக்கு பதில் 3 கற்கள் வைத்து விறகு அடுப்பில் பெரிய பானையில் பொங்கல் தயாராகிக் கொண்டிருந்தது. சூரிய பகவானுக்கு கரும்பும் மஞ்சளும் காய்கறிகளும் படைக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஊரே ஒன்று கூடி "பொங்கலோ பொங்கல்" என்று முழக்கமிட்டது. அந்த சத்தம் வானைத் தொட்டது. வருண் முதன்முறையாக ஒரு மாட்டைத் தொட்டுப் பார்த்தான். தாத்தா மாணிக்கத்திடம், "வருண், தாத்தா, இந்த மாடுகளும் இந்த நிலமும்தான் நமக்கு சோறு போடுது. நீங்க கஷ்டப்பட்டு உழுதாதான் நாங்க சிட்டில நிம்மதியா சாப்பிட முடியும்." "நன்றி" என்று பெரியப்பாவின் கையில் கொடுத்தான். "தாத்தா, இவ்வளவு நாள் நான் சாப்பிட்ட ஒவ்வொரு பருக்கை சோற்றுக்கும் நீங்க தான் காரணம்னு இன்னைக்குதான் புரிஞ்சது." "ரொம்ப நன்றி" என்றான். அந்த விவசாயியின் கண்களில் கண்ணீர் மல்கியது. "நகரத்திலிருந்து வந்து எங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டதே பெரிய சந்தோஷம் தம்பி" என்றார். திரும்பி வரும்போது வருண் சொன்னான், "அப்பா, நாம அவங்களுக்கு நன்றி மட்டும் சொன்னா போதாது. அடுத்த முறை வரும்போது அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு என்னால முடிஞ்ச புத்தகங்கள வாங்கிட்டு வருவேன். விவசாயிகளுக்கு எப்படி ஆன்லைன்ல அவங்க பொருள விக்கணும்னு நான் கத்துக் கொடுப்பேன்." ரமேஷும் சுதாவும் பெருமிதத்துடன் சிரித்தனர். கேஸ் ஸ்டவ்வில் தொடங்கிய அந்த பொங்கல் ஒரு விவசாயியின் குடிசையில் அர்த்தமுள்ளதாக நிறைவடைந்தது. பானையில பொங்குறது மட்டும் பொங்கல் இல்ல, பசித்தவனுக்குச் சோறு போடுற விவசாயியின் வாழ்க்கை பொங்குறதுதான் உண்மையான பொங்கல். நண்பர்களே, நீங்க இந்த வருஷம் எப்படி பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நகரத்துல இருக்கறவங்க சொந்த கிராமத்துல போய் பொங்கல் கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.